வணக்கம் நண்பர்களே. மிளகு காரா சேவ் எப்படி செய்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஜீரகம் சேர்த்துருக்குறாங்க, உப்பு எடுத்துருக்குறாங்க, மிளகு எடுத்துருக்குறாங்க, சோடா மாவு எடுத்துக்கிறாங்க, பெருங்காயத்தூள் எடுத்துக்கிறாங்க. இவ்வளோதாங்க மிளகு காரா சேவுக்கு தேவையான பொருட்கள். நீங்கள் வீட்டில் செய்ய பார்த்து மிளகு காரா சேவ் செய்கிறீங்கன்னா நல்லா தரமான மிளகு எடுங்க, தரமான ஜீரகத்தை எடுத்துங்க. ஆயில் சேர்த்துக்கிறாங்க. நீங்கள் ரீஃபண்ட் ஆயிலும் சேர்த்துக்கலாம், பாம் ஆயிலும் சேர்த்துக்கலாம், எந்த ஆயில் வேணால் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு, கடலை மாவுங்க. இவ்வளோ தாங்க மிளகு கார சேவுக்கு தேவையானது. கம்பெனிலாம் மொத்தமாக மாவை எடை போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. கடலை மாவும் அரிசி மாவும், ஏன்னா பல்காக தயார் பண்ணுவாங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவாங்க. நீங்கள் வீட்டில் செய்கிறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு பிசைங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். காரமான மிளகு எடுத்துங்க. மாவு அவங்க எப்படி பிசைகிறாங்களோ அந்தமாரியே நீங்கள் பிசைங்க. வீடியோ 1க்கு 2 தடவை பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் செய்யுங்க. தண்ணி நிறையா ஊற்றாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு பிசைங்க. அவங்க எப்படி மாவு பிசைகிறாங்களோ அந்தமாரி நீங்களும் மாவு பிசைங்க. அப்போ தான் மிளகு காரா சேவ் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மாவு பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு பார்த்துங்க. இப்படி தான் மாவு பிசைவாங்க. அவங்க எப்படி பிசைகிறாங்களோ பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் செய்யுங்க வீட்டில். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க மிளகு காரா சேவு. நல்லா காரமான மிளகு எடுத்துங்க. 1க்கு 2 தடவை வீடியோ பாருங்கள். நான் எதுக்கு அது சொல்கிறேன்னா, நீங்கள் பார்த்துட்டு தள்ளி விட்டுடாதீங்க. ஃபுல்லாக அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தான் இந்த மிளகு காரா சேவ் கம்பெனிலாம் எப்படி தயார் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் பார்த்துட்டு தள்ளி விட்டுட்டு போயிட்டீங்கன்னு வச்சிங்களா, எந்த ஒரு சேனல்லையும் இந்தமாரி செய்கிறதெல்லாம் யாரும் காட்டலைங்க. நானும் 2, 3 சேனல்லாம் பார்த்துட்டு தான் உங்களுக்கு ஃபுல் விளக்கத்தை நான் கொடுக்குறேன். இப்போ நல்லா பிசையணுங்க. நல்லா அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா தான் இந்த மிளகு காரா சேவு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. அவங்க எப்படி மாவு பிசைகிறாங்க பாருங்கள். அந்தமாரி நீங்களும் மாவு பிசைங்க. அப்போ தான் இப்போ மாவு ஓரளவுக்கு நம்மளுக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சிங்க. அதுக்கப்புறம் மிளகு காரா சேவு எப்படி செய்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். கம்பெனியில் இந்தமாரி அச்சு தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா பல்காக தயார் பண்ணுறதுனால கையாலலாம் இப்படி தான் தேய்ச்சி விடுவாங்க. இப்படியே அழுத்தி அழுத்தி விட்டாங்கன்னா தான் மிளகு காரா சேவு தனித்தனியாக அப்படியே உதிரி உதிரியாக வரும். இந்த மிளகு காரா சேவ் சாப்பிட்றதுக்கு நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்தேன்னு வச்சிங்களேன், மிளகு காரா சேவை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். நல்லா அந்த மிளகை சாப்பிட்டோன்னு வச்சிங்களேன், நல்லா காரமாக இருக்கும். அதனால தான் உங்களை காரமான மிளகு போட்டுங்கன்னேன். அப்போ தான் இந்த மிளகு காரா சேவ் சாப்பிட்றதுக்கே நல்லா ருசியாக இருக்கும். இப்படி தான் மாவு அழுத்தி அழுத்தி விடுவாங்க. நீங்கள் வீட்டில் இந்த வேலையை ட்ரை பண்ணாதீங்க. நம்ம வீட்டில் அச்சு இருக்குது பாருங்கள், முறுக்கு அச்சு. இதில் முறுக்குக்குன்னு நிறைய அச்சு இருக்குது பாருங்கள். அந்த அச்சுங்களில் வச்சு நீங்கள் இந்தமாரி செய்யுங்க. எண்ணெய் சட்டிக்கு மேலே இதெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க. மாஸ்டருங்களை ஒண்டி தான் இந்த வேலை செய்வாங்க. இப்போ நம்மளுக்கு மிளகு காரா சேவு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. இது ஒரு 20 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு ரெடி ஆகிடுங்க. இந்த மிளகு காரா சேவுக்கு வேண்டி 2 வேக்காடு கொடுக்கணுங்க. இப்போ ஃபஸ்ட்டு ட்ரிப்பு நம்ம மிளகு காரா சேவ் போட்டாச்சுங்க. ஏற்கனவே ஒரு தடவை நம்ம மிளகு காரா சேவ் போட்டு வச்சுருக்குறோம். அந்த மிளகு காரா சேவ் இது கூட எடுத்து கொட்டிடுவாங்க. கொட்டினதுக்கப்புறம் 2 வேக்காடு கொடுத்தா மட்டும்தான் மிளகு காரா சேவ் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்மளுக்கு ஒரு 20 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடுங்க. குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிட்றது இந்த மிளகு காரா சேவுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துடும். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா, விஜய் ஆல் இன் ஒன் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க. உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், மிளகு காரா சேவு ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம சேனலில் காரா பூந்தி, காரா சேவு இதெல்லாம் எப்படி நம்ம செய்கிறோன்னு சொல்லி அதுக்கு தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கிறோம். போயிட்டு பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம்
நீங்கள் கடையிலே வாங்க மாட்டீங்க. இந்த வீடியோவெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடையிலே வாங்க மாட்டீங்க. நீங்கள் வந்து வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். எந்த ஒரு தேவையில்லாத கெமிக்கல்ஸ்லாம் நம்ம வந்து இதில் வந்து நம்ம சேர்க்கலை. இதில் வந்து மிளகு, ஜீரகம், உப்பு இதேமாரி பொருளை தான் நம்ம வந்து சேர்த்துருக்குறோம். வேறு எந்த ஒரு இதுவும் நம்ம இதில் சேர்க்கல. இப்போ வந்து மிளகு கார சேவு நம்மளுக்கு ஃபுல்லாகவே ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. எந்த அளவுக்கு நம்ம வந்து காரமான மிளகு, நல்ல ஜீரகம், குவாலிட்டியான ஜீரகம்லாம் நம்ம போடுறோமோ, அந்த அளவுக்கு வந்து மிளகு கார சேவு நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. நீங்கள் சுட சுட சாப்பிட்டீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. 1 மாதம் வரைக்கும் எண்ணெய் சிக்கடு அடிக்காதுங்க.